ஹாய், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் என்னோடய பூஜை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஏபிசி ஜூஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். இதோட ரேஷியோ எப்படின்னா, ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டேஸுக்கு தேவையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பிள் இல்லைன்னா நோ வரிஸ், அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் ஆப்பிளில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து நமக்கு நெல்லிக்காயிலையும் இருக்குது. நெல்லிக்காய் போட்டும் நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் கேரட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, ஸோ அதுக்கும் ஒரு ஜூஸ் போட்டாச்சு. வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா, ஏதோ ஒரு வெஜிடபிளில் ஏதோ ஒரு ஜூஸுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் ஃப்ரீசரில் டம்ப் பண்ணி வச்சாச்சு. வேணுன்ற டைமில் கூலாக எடுத்து குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி அதாவது பூஜா டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் குட்டி விஷயங்களுக்கு சண்டை வரும் இல்லையா, அது சண்டையே தேவை கிடையாது, ஆனால் அந்த இடத்துல பெரிய சண்டையாக இருக்கும். ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னா, வீட்டில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதை விளக்குறதுக்கு என்ன செய்யலான்னா, ஹாலில் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு போட்டு வைங்க. கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டு வைங்க. வீக்லி ஒன்ஸ் இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டியெல்லாம் போய் நமக்கு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிப்னா, என்றைக்குமே சமையல் அறையில் அடுப்புக்கு பக்கத்தில், அதாவது அடுப்புக்கு வலது புறத்தில் கல்லுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் நம்ம சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம், அது எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் என்றைக்குமே கல்லுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? ஸோ இப்படி வைக்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே குடியிருப்பாங்க. ஸோ வலது புறத்தில் பீங்கானில் வைங்க, இல்லைன்னா மண் குடுவியில் வைங்க. பீங்கானில் பெட்டர். நம்மளை பொறுத்தவரையில் பீங்கானில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பீங்கானில் கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. வலது புறத்தில் தான் வைக்கணும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்ம கனவு காண்றோம் இல்லையா, நைட் டைமில் கனவு வரும் இல்லையா, ஒரு 12:30 மணிலேருந்து மறுநாள் 5:30க்குள்ளே வர கனவுக்கெல்லாம் என்றைக்குமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்துருக்காங்க. ஸோ என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி 12:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் கனவு கண்டால் அது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி அனலைஸ் பண்ணும்போது அது நல்ல கனவா இல்லை கெட்ட கனவான்னு நமக்கு தெரியும். அது நல்ல கனவாக இருக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு யாருக்குமே சொல்லாதீங்க. அது கெட்ட கனவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அங்கேயே அந்த படுக்கையிலேயே இருந்து பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்படியே கூப்பிட்டு அந்த கனவு என்ன கனவு கண்டீங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுனால அந்த கெட்டது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு கன்வே பண்ணுறாங்களே, அந்த மெசேஜ் கன்வே பண்ணது இல்லையா, அது நடக்காமல் போகும். இது 95% வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெட்ட கனவு வந்தோடனே படுத்திருக்கிற அந்த பிளேஸ்லேயே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சொல்லிவிடுங்க. ஆனால் நல்ல கனவு வந்தால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, யாருக்குமே சொல்லாதீங்க. அந்த கனவு வந்து நமக்கு நடக்கும் இல்லையா, நல்லதாக ஏதோ ஒன்று நடக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லாதீங்க. ஸோ கனவு வரும்போது அது ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு மெசேஜ் நல்லதோ கெட்டதோ நமக்கு சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.